எஸ்ஐஆர் எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணிக்கான கணக்கீட்டு படிவங்களை வழங்குவதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வந்தன. தமிழ்நாட்டில் கணக்கீட்டு படிவங்களை நிரப்பி வழங்குவதற்கான கால அவகாசம் 2 முறை நீட்டிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவ விநியோக பணி 100% முடிந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தம் 6,41,13,772 பேருக்கு எஸ்ஐஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இதேபோல் கணக்கீட்டு படிவங்களை பதிவேற்றும் பணியும் 100% முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக உள்ளது. தமிழ்நாட்டில் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் 80 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்களில் 26 லட்சம் பேர் இறந்தவர்கள், 9 லட்சம் பேர் கண்டுபிடிக்கப்பட முடியாதவர்கள் ஆவர். வரைவு பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை ஆட்சேபங்களை தெரிவிக்கலாம்.